2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு குதிரை எப்படி ஓடியதோ, எப்படி படுத்ததோ, எப்படி நீரை குடித்ததோ அதைத்தான் இன்று வரை மாறாமல் செய்கிறது. எந்த விலங்கும் எந்த பறவையும் காலநடையில் எந்த மாற்றத்தையும் பெற்றது கிடையாது. ஆனால் மனிதன் மற்றும் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது போல் இருக்கிறானா? மனிதன் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கிறான். காரணம் என்ன? மனிதனுக்கு மட்டும்தான் சிந்திக்கும் ஆற்றல் இருக்கிறது. சிந்தனையின் மூலம்தான் மாற்றம் வரும், வளர்ச்சி வரும். அதனாலே தான் தெக்கார்தோ என்கிற அறிஞன் சொன்னான், ஒரு வரி குழந்தைகள் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனை குறித்து தெக்கார்தோ சொல்கிறான், ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம் என்றான். இவையெல்லாம் சாதாரண வார்த்தைகள் இல்லை. காலையில் நாம் கண் விழித்து இரவு கண் உறங்குகிற வரையில் 1000 வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கிறோம். எந்த வார்த்தைக்கும் ஆயுள் அதிகம் கிடையாது. ஆனால் சில வாக்கியங்கள் மகா வாக்கியங்கள், காலத்தால் அழிக்க முடியாத வாக்கியங்கள். தெக்கார்தோ சொன்னதை யோசியுங்கள். ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ ஆம். நான் சிந்திக்கிறேன், ஓ அதனால் தான் நான் மனிதனாக இருக்கிறேன். எனவே சிந்தனை மிக முக்கியம். சிந்தனை சுரக்கக்கூடிய இடம் எது? மனம். மனம் என்பதை எப்படி நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் அதுதான் முக்கியம். நம்முடைய இன்பத்திற்கும் நம்முடைய துன்பத்திற்கும் நம்முடைய வாழ்வுக்கும் நம்முடைய தாழ்வுக்கும் நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய தளர்ச்சிக்கும் நாம் எப்படிப்பட்ட மனம் கொண்டவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் முக்கியம். இந்த மனம் எவ்வளவு மோசமானது தெரியுமா? இன்றைக்கு உங்களை சுற்றி எத்தனை விதமான கலாச்சார சீரழிவுகள் கடைபிடித்திருக்கின்றன. இத்தனை கலாச்சார சீரழிவுகளுக்கு இடையே உங்கள் மனதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்பது ரொம்ப கடினமானது. மனிதன் 2 வரங்களை பெற்றான் என்று சொன்னேன், சிரிப்பு என்பதையும் சிந்தனை என்பதையும். இதே மனிதன்தான் ஆண்டவனால் ஒரு விலங்கோ ஒரு பறவையோ பெற்றிருக்கிற சாபத்தை விட கூடுதலான சாபங்களையும் பெற்றிருக்கிறான். அது என்ன சாபம் தெரியுமா? நம்முடைய மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று 5 பொறிகள் இருக்கின்றனவே. இந்த 5 பொறிகளை வைத்துக் கொண்டுதானே நாம் உலகத்தில் 1000 காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த பொறிகளை இந்த மனம்தான் இயக்குகிறது. இந்த மனம் சொல்லுவது போன்றுதான் கண் பார்க்கிறது, காது கேட்கிறது, வாய் பேசுகிறது. எனவே இந்த மனம் மிக முக்கியமானது. விவேக சூடாமணி என்கிற அற்புதமான ஒரு வேதாந்த புத்தகம் அது. அதை வழங்கியவர் ஆதிசங்கரர். அந்த விவேக சூடாமணியில் ஆதிசங்கரர் வழங்கி இருக்கிற ஒரு செய்தி வியப்புக்குரியது. பிள்ளைகள் தெளிவாக என்னை பின்பற்ற வேண்டும். நீங்கள் ஒவ்வொன்றாக ஆதிசங்கரர் சொல்கிறார். ஒரு மான் இருக்கிறது. அந்த மான் துரத்தி வரக்கூடிய வேட்டைக்காரனிடம் எப்படி சிக்கும் தெரியுமா? எந்த இடத்தில் ஓசை எழுகிறதோ, ஓசை எழுகிற இடத்தில் அது தன் வசத்தை இழக்கும். ஓசை எழுகிற இடத்தில் தன் வசத்தை இழந்து அது நிற்கும். மானை வேட்டைக்காரன் பிடித்து விடுவான். அந்த மானின் அழிவுக்கு எது காரணம்? இந்த ஒரு செவி மட்டும்தான் காரணம். இந்த ஒரு செவி கேட்கக்கூடிய ஓசை ஒரு மானுக்கு மரணத்தை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஒரு யானை இருக்கிறது. அந்த யானையை மனிதன் எப்படி வீழ்த்துகிறான்? ஸ்பரிச சுகம், மெய். ஒரு பெண் யானையின் ஸ்பரிசத்தை நாடி செல்வது ஒரு ஆண் யானையின் பலவீனம். எனவே ஒரு பெண் யானையை காட்டி அதனுடைய ஸ்பரிச உணர்ச்சியை தூண்டி அதை இழுப்பான். மறைக்கப்பட்ட பள்ளத்தில் அந்த யானை வந்து விழும். காலம் முழுவதும் மனிதனுக்கு அது அடிமையாகிவிடும். எனவே இந்த மெய் என்கிற ஸ்பரிசம் யானையை வீழ்த்தி விடுகிறது. ஓசையை உருவாக்கக்கூடிய செவி மானை வீழ்த்தி விடுகிறது. விளக்கினுடைய வெளிச்சத்தை தேடி வருகிறதே விட்டில், அந்த வெளிச்சத்தை அந்த விட்டில் பார்ப்பதற்கு துணையாக இருப்பது அதனுடைய விழிகள். அந்த விழிகளின் மூலமாக விட்டில் விளக்கை தேடி வருகிறது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் எரிந்து கரிந்து அது சாம்பலாகி விடுகிறது.
அதே போன்றுதான் மீன். அது சுவைக்காக, உணவுக்காக நீர்நிலையில் இங்கும் அங்கும் அலைகிறது. தூண்டில் போடுகிறான், அந்த தூண்டிலில் புழுவை வைக்கிறான். அந்த புழுவை சுவைப்பதற்காக வருகிற மீன் சிக்கிக் கொள்கிறது. வாய் தருகிற சுவை மீனை அழித்து விடுகிறது. ஒரு வண்டு, அந்த வண்டு காற்று சுமந்து வரக்கூடிய பூவின் நறுமணத்தில் மனம் கிறங்கி அந்த பூவை நோக்கி செல்லும். இந்த பூ இப்படி விரிந்து கிடக்கும், குறிப்பாக சண்பகப்பூ. அப்படி விரிந்து கிடக்கிற இந்த சண்பகப்பூவில் வண்டு உள்ளே போய் உட்காரும். அதனுடைய நறுமணத்திலேயே மனம் முழுவதையும் இழந்து மயங்கி கிடக்கும். பிறகு விரிந்து கிடக்கிற சண்பகப்பூவினுடைய இதழ்கள் குவிந்து விடும். குவிந்து விட்ட பூவுக்குள்ளேயே சிறைப்பட்டு அந்த வண்டு செத்து போகும். இப்படி பார்த்தால் விலங்குகளுக்கு ஒரு பொறியின் மூலமாகத்தான் அழிவு இருக்கிறது. ஆனால் மனிதனுக்கு 5 பொறிகளின் மூலமும் அழிவை ஆண்டவன் வைத்திருக்கிறான் என்று ஆதிசங்கரர் சொல்கிறார். விழியால் நாம் கெடுவோம், பார்ப்பதன் மூலம் அழிவை நாம் அடைவோம், கேட்பதன் மூலம் அழிவை நாம் அடைவோம், சுவைப்பதன் மூலமும் அழிவை நாம் அடைவோம், ஒவ்வொரு பொறியின் மூலமும் அழிவை நாம் அடைவோம். அப்படி என்றால் இந்த பொறிகளை எது இயக்குகிறது? மனம். இந்த மனம் எப்படிப்பட்டது? பட்டினத்தார் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். பட்டினத்தாரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சோழ சக்கரவர்த்திக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு பொருந்தியவனாக, செல்வம் நிறைந்தவனாக விளங்கிய பட்டினத்தார், காதற்ற ஊசி வாராது காணும் கனைவழிக்கே என்ற ஒற்றை வரி தந்த ஞானத்தில் அத்தனை சொத்தையும் துச்சமென தூக்கி எறிந்துவிட்டு கோவணத்தோடு வெளியே வந்து விடுகிறான் பிச்சைக்காரனாக. ஊரும் சதமல்ல, உற்றார் சதமல்ல, உற்று பெற்ற பேரும் சதமல்ல, பெண்டீர் சதமல்ல, பிள்ளைகளும் சதமல்ல, சீரும் சதமல்ல, செல்வம் சதமல்ல, இத்தேசத்தில் யாரும் சதமல்ல, நின் தாழ் சதம் கட்சி ஏகம்பனே என்று கடவுளை தவிர வேறு எதையும் நிலையானது என்று கருதாத மனதோடு வெளியே வருகிறான். ஆனால் அவனாலும் இந்த மனதை அடக்க முடியவில்லை. மனதை அவ்வளவு எளிதாக நம்மால் அடக்க முடியாது. அதனால் பட்டினத்தார் சொல்கிறார், மனதோடு அவர் பேசுகிறார். இந்த மனதை அவர் என்ன சொல்கிறார் என்பதுதான் முக்கியம். அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்கிறார். அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்று பட்டினத்தார் பேசுகிறார். வெறுமனே புத்தகம் எதைந்தாலும் அதை வாசித்து விட்டு சென்று கொண்டே இருந்தால் ஒரு பயனும் இல்லை. அங்காடி நாய் போல் அலையும் சிறுமனமே என்று ஏன் மனதை பட்டினத்தார் சொல்கிறார்? நான் அந்த பாடல் புத்தகத்தை மூடி வைத்து விட்டு யோசித்தேன். வீட்டு நாய் என்று மனதை சொல்லலாமே, தெருவிலே சுற்றும் நாய் என்று மனதை சொல்லலாமே. பட்டினத்தார் இந்த மனதை வீட்டு நாய் என்று சொல்லவில்லை, தெருநாய் என்றும் சொல்லவில்லை. அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்கிறார். அங்காடி என்றால் கடை, கடைத்தெரு. கடைத்தெருவில் அங்குமிங்குமாக அலையக்கூடிய நாய் போன்றது நம்முடைய மனம் என்று பட்டினத்தார் பேசுகிறார். ஏன் இப்படி சொன்னார் என்று நான் சிந்தித்து பார்க்கும்போதுதான் ஒரு உண்மை எனக்குள்ளே வெளிச்சமிட்டது. நீங்கள் வீட்டில் நாய் வளர்ப்பீர்கள். பசிக்கும் பொழுது அதற்கு நீங்கள் பாத்திரத்தில் சோறு கொண்டு வைத்தால் அங்குமிங்கும் பார்க்காமல் அந்த நாய் அந்த சோற்றில் முழு கவனம் செலுத்தி சாப்பிடும். ஆனால் நம் மனம் அப்படி அங்குமிங்கும் பார்க்காமல் ஒரு இடத்தில் நிலைத்து நிற்கக்கூடியது அல்ல. அதனால் வீட்டு நாயாக மனதை அவர் சொல்லவில்லை. சரி, நீங்கள் சாப்பிட்ட பிறகு எஞ்சி இருக்கக்கூடிய உணவை, எச்சில் இலையை வீதியில் வீசிவிட்டு உள்ளே போகிறீர்கள். அந்த தெருவில் இங்கும் அங்குமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய நாய்கள் பார்த்து விடுகின்றன. ஓடோடி வந்து அந்த இலையில் இருக்கக்கூடிய சோற்றை அவை உண்ணத் தொடங்குகின்றன. ஒரு நாய் உண்ணும் பொழுது இன்னொரு நாயும் உண்ண வரும். இந்த நாய் அந்த நாயை முறைக்கும், அந்த நாய் இந்த நாயை முறைக்கும். ஆனாலும் அதை உண்பதில் இருந்து விலகி நிற்காது. எனவே வீட்டு நாய் போட்டதை உண்டு விடுகிறது, தெரு நாயும் போட்டதை உண்டு விடுகிறது.
ஆனால் கடைத்தெருவில் இருக்கக்கூடிய நாய் என்ன செய்யும்? ஒரு கடைத்தெரு, அதில் ஏராளமான கடைகள், பல்வேறு பொருள்கள் கீழே சிதறி கிடக்கின்றன. இந்த நாய் இங்கிருந்து பார்க்கும், அங்கே ஒரு பொருள் தெரியும், அந்த பொருளை உண்ண வேண்டும் என்று வேகமாக ஓடும். ஓடிய நாய் அதை உண்ணுவதற்கு முன்பு அங்கிருந்தபடி பார்வையை மற்ற இடத்தில் சுழல விடும். வேறு ஒரு கடையின் கீழே இன்னொரு பொருள் இருப்பதை பார்க்கும், அதை விட்டு இங்கே ஓடி வரும். இங்கேயாவது இருந்து உண்ணுமா என்றால் அங்கே வாய் வைப்பதற்கு முன்பு மீண்டும் சுற்றி பார்க்கும், இதைவிட இன்னும் நல்ல பொருள் எங்காவது இருக்கிறதா என்று. பிறகு இதை விட்டு அங்கே ஓடும். அதுதான் அங்காடி நாயினுடைய மனம். மனித மனம் என்ன செய்யும் தெரியுமா? முதலில் ஒன்றை நாடும், நாடியதை அடைய வேண்டும் என்று முயன்று பார்க்கும், முயன்று அடையும், அடைந்ததை அனுபவிக்கும், அனுபவித்தது கால நடையில் கசக்கும், கசந்த பிறகு வேறொன்றை நாடி ஓடுவதுதான் இந்த மனம். அதனால்தான் அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்று பட்டினத்தார் பேசுகிறார். விவேகானந்தர் இன்னும் அழகாக சொல்வார் இந்த மனதை. மனம் ஒரு குரங்கு என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும். குரங்கு ஒரு நொடி கூட ஒரு இடத்தில் நிலையாக கால் வைத்து நிற்காது. சஞ்சலத்திற்கு மறுவடிவம்தான் குரங்கு, ஆடிக்கொண்டே இருக்கும். விவேகானந்தர் சொல்கிறார், ஒரு இடத்தில் நிற்காமல் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த குரங்கு கள்ளை குடித்து விட்டால் என்ன ஆகும்? அதனுடைய ஆட்டம் இன்னும் அதிகரித்து விடும். கள்ளை குடித்து விட்ட அந்த குரங்கு அதை ஒரு தேள் கடித்து விட்டால் என்ன ஆகும்? அதனுடைய ஆட்டம் இன்னும் கூடிவிடும். தேள் கடித்த பிறகு அதை ஒரு பேய் பிடித்தால் என்ன ஆகும்? அதனுடைய ஆட்டத்திற்கு அளவே கிடையாது. சாதாரண குரங்கு கள்ளை குடித்து தேளால் கடிக்கப்பட்டு பேயால் பிடிக்கப்பட்டால் எப்படியெல்லாம் ஆடுமோ அப்படிப்பட்ட மனம்தானடா நமக்கு கிடைத்திருக்கிறது என்று விவேகானந்தர் பேசுவார். இந்த மனத்தின் கோணலை சரிப்படுத்துவதற்காக நாம் வாசிப்பதுதான் நூல் என்று முதலில் நான் சொன்னேன். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.